அதுதான் வருது. அடுத்தது புலால் உண்ணாண்மை. அடுத்தது தான் எல்லாமே வருது. ஓகேவா? ரைட்டு. சித்தர்கள் வந்து அடுத்து சித்தர்கள் எங்க சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த உயிர்கள் சைவத்த தான் நீங்க சாப்பிடணும் அப்படின்னு எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அஷ்டாங்க யோகத்துல இயமம், நியமம், ஆசனம், பிராணயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு சொல்லிட்டு 8 அங்கங்களா அஷ்டாங்க யோகம் பிரிக்கப்படுது. இதுல வந்து முதல் அங்கம் எடுத்தோடனே இயமன்னு வருது பாரு. இயமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்த உடனே கொல்லாமை தான் அதுலயும் வருது. கொல்லக்கூடாது அடுத்த உயிர்களை. புலால் உண்ணக்கூடாது. என்ன? அப்புறம் தான் பீடி சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, திருடுறது, அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒழுக்க விதிமுறைகள் முதல்ல வருது. அடுத்ததுதான் நியமம். அதை வந்து நியமிக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு ஆசனங்களே சொல்லி கொடுக்கப்படுது. இதையெல்லாம் எடுத்து படுற மெண்டலுக்கு இருக்கா? எதுவுமே தெரியாம சித்தர்கள் சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதை சொன்ன. ஏடா சித்தர்கள் நூலில் படிச்சுட்டு ஒரு பக்கத்தை கடைசியாக உருட்டி பார்த்துட்டு நீ வந்து அவங்களே தப்பு சொல்றியா? உனக்கு பதில் எதுக்கு பதில் வேணும் சொல்லு, நான் வந்து அதுக்கு பதில் சொல்கிறேன். சித்தர்களை பற்றி என்னடா உனக்கு தெரியும்? நான்சென்ஸ். அவங்க வந்து மனித குலம் தலைத்துவங்க. அவங்க பண்ண தியாகங்கள்லாம் ஏராளமான விஷயம். உன்ன மாதிரி மெண்டல் கிறுக்கனுங்களுக்கு அது தெரியறதே கிடையாது. அடுத்தது வள்ளலார் வந்து சித்தர்களை காப்பி அடித்தார் அல்லது சித்தர் வழி நடந்தார் அப்படிங்கிறது இன்னொரு ஆதாரம் சொல்லட்டுமா? சித்தர்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இறைவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னாங்க. இறைவன் ஒருவனே. அவன் எந்த மதம்னே அவங்க சொல்லவே கிடையாது. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம் இதெல்லாம் சொல்லல. மதத்தின் பெயரால் நீங்க கத்தல கழுத கத்துறதுக்கு சமம் அப்படின்ட்டார். கழுதைகள் அப்படிங்கிறார் திருமூலர் சொல்றார். ஆனால் நீங்க இதெல்லாம் கத்தாத, கழுத மாதிரி கத்தாத. எல்லா மதத்துக்கும் பொதுவானவன் இறைவன் ஒருவனே, அவன் ஜோதி வடிவானவன் அப்படின்னு வந்து சொல்றாரு. வள்ளலார் என்ன சொன்னாரு? பெருஞ்சோதின்ட்டீங்க. நீங்க அதே காப்பி அடிச்சு அப்படியே பெருஞ்சோதின்ட்டீங்க. ஜோதின்னு சித்தர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து ஏதாச்சும் கண்டுபிடிச்சிங்களா, பார்த்தீங்களா? ஒண்ணுமே கிடையாது. பெருஞ்சோதியா இருக்கிறாருப்பா, அவ்வளவுதான். அது அப்படியே அருட்பெருஞ்சோதி, அருள்ல பெருஞ்சோதி, இவ்வளவுதானே சொல்லியிருக்கிறீங்க. வேற என்ன விஷயம் சொல்லியிருக்கிறீங்க? அவர் வள்ளலார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சித்தர்கள்கிட்ட காப்பி அடிச்சு தான் அவர் வந்து சொல்றார். அந்த வழியில் தான் நடந்துக்கிறார். சித்தர்கள் சொன்னதெல்லாம் 2% தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. தெரியுதா? சித்தர்கள் வந்து சொன்னதையெல்லாம் படித்து ஆராய்ந்து அதன்படி நடக்கணும்னா ஒரு நூற்றாண்டே பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் அவர் நல்ல வழியில் சொல்லியிருக்கிறார். வள்ளலாரை வந்து வெறுக்கிற மாதிரி நீ இந்த மாதிரி தவறான பதிவுகள்லாம் போட்டு அவருடைய நட்பேருக்கு நீ களங்கம் விளைவிக்காதே, மெண்டலுக்கு இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு இன்னும் நிறைய ஆதாரங்கள் வந்து இது மாதிரி கொடுக்குறேன். நீங்கள் எடுத்து படிச்சு பார், தேடி பார், அப்புறம் உனக்கு தெரியும். சரியா? ஏதாவது ஒன்று வளரிக்கிட்டே இருக்காத. ஒரு லூஸ் இருந்தாவே அதை சமாளிக்கிறது பெரிய கஷ்டம். 2 லூஸுங்க உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் பாடல்கள் எங்கடா கிடைக்கும்? இந்த மாதிரி லூஸ்தனமான பாடல். யாருன பின்ன ஏறிய வந்து யாருன பிறகு ஏனியை எட்டி உதச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சித்தர்கள் கிட்ட இருந்தே நீங்கள் வந்து கருத்துக்களை எல்லாம் திருடிட்டு சித்தர்களையே தப்பாக பேசுவீங்களா? சொல்லுடா பார்க்கலாம். நீயே சொல்லு.